வெல்கம் டு 360 ஸ்டடி வீக்கெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து டெக்ஸ்ட் புக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாப்டர் 2 பாதல் அண்ட் மோத்தி. தேர் வாஸ் அ பாய் கால்டு பாதல். பாதல்னு ஒரு பையன் தான். ஹீ லிவ்டு வித் ஹிஸ் மதர் இன் அ வில்லேஜ் அண்ட் தே வேர் வெரி ஹாப்பி. கிராமத்தில் அவனும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒன் ஈவினிங் வென் பாதல் வாஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல் ஹீ சா அ பப்பி ஷிவரிங் இன் த கோல்டு. ஒரு சாயங்காலம் பாதல் அவன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர சமயத்தில் ஒரு பப்பி குளிரால் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். பாதல் brought him home. பாதல் வந்துட்டு அந்த பப்பியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். கேன் திஸ் பப்பி ஸ்டே வித் அஸ்மா ஆஸ்க்டு பாதல். பாதல் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா இந்த பப்பி நம்ம கூடயே இருக்கட்டுமான்னு பாதல் கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட. எஸ் பெட்டா பட் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் த பப்பி செட் ஹிஸ் மதர் வித் அ ஸ்மைல். அவங்க அம்மா சிரிச்சுட்டே பாதல்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பப்பியை நீ பத்திரமா பார்த்துக்கிறேன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணால் இந்த பப்பியை நீனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம் த பப்பி மோத்தி. பாதலும் அவங்க அம்மாவும் அந்த பப்பிக்கு பேர் மோத்தின்னு வச்சாங்க. ஆஸ் டேஸ் வென்ட் பை மோத்தி க்ரூ அப் அண்ட் லவ்டு பாதல். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோத்தியும் வளர்ந்தா, அதே மாதிரி மோத்திக்கு பாதல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தே பிகம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாதலும் மோத்தியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. தே ஏட் அண்ட் ப்ளே டுகெதர். அவங்க சாப்பிட்றது விளையாடுறது எல்லாமே ஒன்றா தான் செஞ்சாங்க. மோத்தி ஃபாலோட் பாதல் வேர் எவர் ஹீ வென்ட். பாதல் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கங்கெல்லாம் மோத்தியும் போனான். தே பிளேடு தேர் ஃபேவரட் கேம்ஸ் டுகெதர். மோத்தியும் பாதலும் அவங்களோட ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச கேமை விளாண்டாங்க. ஒன் ரெய்னி டே வெல் பாதல் was on his way home from school. He slipped on the muddy lane and fell into a deep pit. ஒரு மழை நாளில் பாதல் அவன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர சமயத்தில் சேரும் சகதியமாக இருக்கிற பாதையில் வலிக்கு ஆழமான குழியில் விழுந்துட்டான். He tried hard but could not come out of the pit. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வர ட்ரை பண்ணான், ஆனால் அவனால் வர முடியல. ஏன்னா ரொம்ப வலிக்கிட்டே இருந்துச்சு. பாதல்ஸ் மதர் வாஸ் worried when he did not come home in time. பாதல் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வராதனால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சேடாக இருந்தாங்க. மோத்தி டூ வாஸ் வெயிட்டிங் அட் த கேட். மோத்தியும் பாதலுக்காக கேட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. பாதல்ஸ் மதர் கேதர் த நெய்பர்ஸ் டு ஹெல்ப் சர்ச் ஃபார் ஹிம். பாதலோட அம்மா பக்கத்தில் இருக்காங்கள்ல, பக்கத்துலலாம் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு பாதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. மோத்தி டு அக்கம்பைட் தேம். மோத்தியும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா பாதலை கண்டுபிடிக்கிறதுக்கு. மோத்தி காட் பாதல் சென்ட். மோத்திக்கு வந்துட்டு பாதலோட ஸ்மெல் கிடச்சிருச்சு. அதனால் ஹீ ஃபாலோட் த சென்ட் அண்ட் வெண்ட் நியர் த பெட் அண்ட் ஸ்டார்டட் பார்க்கிங். மோத்தி இருக்கால, அவள் வந்துட்டு அந்த சென்ட்டை ஃபாலோ பண்ணி, அந்த பாதலோட ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி அந்த குழி பக்கத்தில் போயிட்டு அவள் குலைக்க ஆரம்பித்தான். திஸ் அலாட்டட் த நெய்பர்ஸ் ஹூ வேர் சர்ச்சிங் ஃபார் பாதல். பாதலை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ மோத்தியோட குலைக்கிற சத்தம் கேட்டு எல்லாருமே அந்த குழி பக்கத்தில் வந்தாங்க. தே யூஸ் த ரோப் டு புல் பாதல் அவுட் ஆஃப் த பிட். அவங்க வந்துட்டு ஒரு கயிறு யூஸ் பண்ணி பாதலை வெளியே எடுக்கிறதுக்காக இழுத்தாங்க பாதலை. எவ்ரி ஒன் வாஸ் ரிலீவ்டு. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. பாதல் ஹக்டு அண்ட் தேங்க்டு மோத்தி. பாதல் வந்துட்டு மோத்தி ஹக் பண்ணி தேங்க்யூ சொன்னான். இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். வாட் டிட் பாதல் கம் அக்ராஸ் பை த சைட் ஆஃப் த ரோடு. பாதல் வந்துட்டு அந்த ரோடுக்கு பக்கத்தில் என்ன பார்த்தா அப்படி கேட்குறாங்க. ஆன்சர், பாதல் கேம் அக்ராஸ் அ ஷிவரிங் பப்பி பை த சைட் ஆஃப் த ரோடு. பாதல் வந்துட்டு ஒரு குளிரால் நடுங்கிட்டு இருக்கிற ஒரு பப்பியை அந்த ரோட்டுக்கு சைடில் பார்க்குறான். வாட் டிட் பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம் த பப்பி. பாதலும் அவங்க அம்மாவும் அந்த பப்பிக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஷின் நம்பர் 2ல். அதோட ஆன்சர், பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம்டு த பப்பி மோத்தி. பாதலும் அவங்க அம்மாவும் அந்த பப்பிக்கு மோத்தின்னு பேர் வச்சாங்க. வாட் டிட் பாதல் ஃபால் இன்டு. எதில் வந்துட்டு பாதல் விழுந்தான். பாதல் வந்துட்டு சேரும் சகதியமாக இருக்கிற பாதையில் அதே மாதிரி தெரியாமல் ஒரு ஆழமான குழியில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். ஹவு டிட் மோத்தி ஃபைண்ட் பாதல். எப்படி மோத்தி வந்துட்டு பாதலை கண்டுபிடிச்சா. மோத்தி ட்ராக்டு பாதல் சென்ட் அண்ட் வெண்ட் நியர் த பெட் வேர் பாதல் வாஸ் ட்ராப்டு. மோத்தி வந்துட்டு பாதலோட சென்ட்டை கண்டுபிடிச்சி அந்த குழி பக்கத்தில் போயிட்டு எங்கே வந்து பாதல் மேலே வர முடியாமல் இருந்தானோ. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். T for true, F for
ட்ரூக்கு வந்து டி எழுத சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ்க்கு வந்துட்டு எஃப் எழுத சொல்லியிருக்காங்க. பாதல் lived with his grandmother. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா பாதில் வந்துட்டு அவனோட அம்மாவோட தான் வந்துட்டு இருந்தான், கிராண்ட் மதரோட கிடையாது, பாட்டியோட கிடையாது. மோத்தி grew up and loved பாதில். ட்ரூ. ஏன் ட்ரூனா புக்லேயே போட்டிருக்காங்க. ஏன்னா மோத்திக்கு வந்துட்டு மோத்தி வளர்ந்தா அதே மாதிரி அவனுக்கு பாதலையும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. பாதல்ஸ் மதர் வாஸ் worried when he did not come home and time. ட்ரூ. ஏன் ட்ரூனா எப்போ பாதல் வந்துட்டு வீட்டுக்கு கரெக்டான டைமில் வரலையோ அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுதான். மோத்தி காட் பாதல்ஸ் ஃபோட்டோ. ஃபால்ஸ். ஏன்னா மோத்தி வந்துட்டு பாதலோட சென்டர் தான் கேட்ச் பண்ணால், ஃபோட்டோ இல்லை. பாதல் ஹக்குடு ஹிஸ் பப்பி மோத்தி அண்ட் தேங்க்டு ஹிம். பாதல் வந்துட்டு அவனோட பப்பியை, மோத்தி இருக்கான்ல அவனோட பப்பியை கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ட்ரூ தான் வரும். இது வந்து லாஸ்ட்டு பேராலே எழுதியிருக்காங்க. Do you remember when you fell down last time? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்போ நீங்கள் கடைசியாக விழுந்தீங்கன்னு? How did you fall? எப்படி நீங்கள் விழுந்தீங்க? Who picked up you? யார் வந்துட்டு உங்களை மேலே கூட்டிகிட்டு வந்தா? ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி விழுந்தீங்களோ அவங்கள சொல்லுங்கள். எஸ், ஐ ஃபெல் டவுன் ஜஸ்ட் அ கப்பல் ஆஃப் டேஸ் ago. ஆமாம், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ரஷ்ஷிங் டு கேட்ச் அப் வித் அ ஃப்ரெண்ட். நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு கூட என் ஃப்ரெண்டை கேட்ச் பண்ணுறதுக்காக ஓடி போனேன். வென் ஐ ட்ரிப்டு ஓவர் அ கிராக்டு சைடு வாக். நான் வந்துட்டு ஒரு உடஞ்சி போன நடைபாதையில் விழுந்துட்டேன். லக்கிலி இட் வாசன்ட் அ பேட் ஃபால். நல்ல வேலை, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா அடிப்படாமல் இருந்துச்சு. ஜஸ்ட் ஸ்க்ராப்டு மை நீ அ பெட். லைட்டாக என்னோட நீனை முட்டி அது வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு. மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ அப். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணான். அப்புறம் அவன் செக் பண்ண எனக்கு நான் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ண அப்படி சொல்கிறாங்க. டூ யூ ஹாவ் அ பெட்? உங்ககிட்ட பெட் இருக்கா? டூ யூ நோ சம் ஒன் ஹூ ஹேஸ் அ பெட்? உங்களுக்கு யாராவது தெரியுமா யார்கிட்ட வந்துட்டு பெட் இருக்குன்னு? ஆன்சர், எஸ், ஐ ஹாவ் அ கேட் நேம்டு லூனா. என்கிட்ட ஒரு கேட் இருக்குது, அது பேர் லூனா அப்படி சொல்கிறாங்க. மை ஃப்ரெண்ட் ஜியா ஹேஸ் அ பெட் டாக். என் ஃப்ரெண்டு ஜியா கிட்ட ஒரு பெட் டாக் இருக்குது. இஃப் யூ வேர் அலோட் டு கீப் எனி அனிமல் ஆஸ் அ பெட், விச் அனிமல் வுட் யூ சூஸ்? இப்போ உங்களுக்கு வந்துட்டு அலோட் பண்ணுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு அலோட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமலை பெட்டாக வச்சுக்கலான்னு. விச் அனிமல் வுட் யூ சூஸ்? எந்த அனிமல் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அது ஏன் சூஸ் பண்ணுவீங்க அப்படி கேட்குறாங்க. ஐ சூஸ் ராபிட் ஆஸ் அ பெட். நான் வந்துட்டு ராபிட்டை வந்துட்டு பெட்டாக சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் தே ஆர் அடாரபிள். அடாரபிள்னால் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தேர் சாஃப்ட் ஃபர்னா முடி, அவங்களோட ரொம்ப சாஃப்டான முடி. க்யூட் அப்பீரன்ஸ்னால் க்யூட்டாக அழகாக இருக்கிறது. அண்ட் ஃபன்னி மேனரிசம் மேக் தம் லவ்வபிள் பெட்ஸ்னால் அவங்களோட ரொம்ப ஃபன்னியாக இருக்கிறது வந்துட்டு அவங்க ரொம்ப அந்த ஃபன்னி மேனரிசம்னால அவங்கள அந்த ரேபிட்ஸை ரொம்ப அன்பானவங்களாக காட்டுது அப்படி சொல்கிறாங்க. லுக் அட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லெசன். கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லெசன்லேருந்து ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நோட்டீஸ் தட் ஆல் திஸ் வேர்ட்ஸ் எண்ட் வித் இடி. நீங்கள் நோட் பண்ணுங்கள், இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே ஈடியால் முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆல் திஸ் ஆக்ஷன்ஸ் ஹாவ் ஆல்ரெடி ஹேப்பன். இந்த ஆக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி ஹேப்பன்னு எப்பயோ முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆட் இடி அண்ட் ரைட். இடியை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. வாக் ப்ளஸ் இடி போட்டோன்னா வாக்குடு. ப்ளே ப்ளஸ் இடி போட்டோன்னா ப்ளேடு. அப்புறம் டாக் ப்ளஸ் இடி போட்டோன்னா டாக்குடு. ஆஸ்க் ப்ளஸ் இடி போட்டோன்னா ஆஸ்க்டு. டச் ப்ளஸ் இடி போட்டோன்னா டச்சுடு. இதுதான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி ஆயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. மேட்ச் த வேர்ட்ஸ் டு மேக் பேர்ஸ். கலர் ஈச் பேர் வித் த சேம் கலர். மேட்ச் பண்ணுங்கள் அந்த ஒரு பேர் ஆஃப் வேர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. கலர் ஈச் பேர் வித் த சேம் கலர். ஈச் பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள், சேம் கலர் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. டு ஹாவ் பீன் டன் ஃபார் யூ. 2 வந்துட்டு உங்களுக்காக முடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. பேப்பர் பென்சில் அது 2மே உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேர் டேபிள் அது உங்களுக்காக. மொத்தம் 2 செஞ்சுருக்காங்களா. இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் கலர் கொடுத்துருக்கோம், இதில் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். பேப்பர் பென்சில்
இந்த மாதிரி சேர் டேபிள் இப்போ நாங்கள் கலர் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த பாக்ஸில் கலர் பண்ணணும். பேட், பால், நீடில், த்ரெட்டு. நீடில்னால் என்னது? ஊசி. த்ரெட்டுனா நூல். லாக், கீ. இட்லி, சாம்பார் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. Your teacher will read out the story of Badal and Moti once again to you. உங்கள் டீச்சர் வந்துட்டு திரும்பி பாதல் அண்ட் மோத்தி ஸ்டோரியை உங்களுக்காக திரும்பி ரீட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. Now read the following sentence and number them in the sequence of story. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜம்பிள் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல போன லெசனில், அது மாதிரி இப்போது சென்டென்ஸே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜம்பிளான சென்டென்ஸை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்டோரியில் இருக்குல்ல பாதல் அண்ட் மோத்தி ஸ்டோரியில் அந்த ஸ்டோரி மாதிரியே நம்ம ஆக்கணும். நாங்கள் வந்துட்டு இங்கே உங்களுக்கு போட்டிருக்கோம். பாதல் கேம் அக்ராஸ் அ பப்பி பை த சைட் ஆஃப் த ரோடு. இது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம்டு த பப்பி மோத்தி. செகண்ட் ஒன் ரெய்னி டே ஹீ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் இன்டு அ டீப் பிட். அது தேர்ட் ஒன். மோத்தி accompanied Badal's mother to search for him. Fourth one. Moti followed Badal's scent and went near the pit and started barking. இது வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ஒன். நான் நம்பர்ஸுமே போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். டாக் அண்ட் பேர்ஸ் அபவுட் வாட் யூ டூ எவ்ரி டே. நீங்கள் வந்துட்டு டெய்லி பண்ணுவீங்களே அதை வந்துட்டு பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. பிஃபோர் யூ கம் டு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு டியூரிங் த ஸ்கூல் ஹவர்ஸ் என்ன பண்ணுவீங்க. ஆஃப்டர் கோயிங் பேக் ஹோம் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஹியர்ஸ் அன் எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் ஃபார் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட் அபவுட் தி டெய்லி ரொட்டீன் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர் ஏ, ஹாய் லெட். இது வந்துட்டு ஒரு டயலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாய் லெட்ஸ் டாக் அபவுட் வாட் வி டூ ஈச் டே. சரி வாங்க நம்ம பேசலாம், எப்படி வந்து நம்ம எல்லா டேவும் எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம், ஒரு டேவும் பார்க்கலாம். வாட் டூ யூ யூஸ்வலி டூ இன் த மார்னிங் பிஃபோர் ஸ்கூல். நீங்கள் மார்னிங்கில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க. பார்ட்னர் பி சொல்கிறாங்க. ஐ woke up around 6 AM with my mummy helps. நான் வந்துட்டு 6 o'clock எழுந்திருப்பேன் எங்கள் மம்மியோட ஹெல்ப்போட. தென் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் கெட் ட்ரெஸ்ட் இன் மை யூனிஃபார்ம். நான் வந்து என்னோடய டீத்தை ப்ரஷ் பண்ணுவேன், அதே மாதிரி யூனிஃபார்மை ட்ரெஸ் பண்ணுவேன், அதனால் யூனிஃபார்மை போடுவேன். சம்டைம்ஸ் ஐ பிக் அவுட் மை அவுட்ஃபிட் த நைட் பிஃபோர். சில நேரத்துக்கு நானே நைட்டில் வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட்லாம் ரெடி பண்ணி என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்படி சொல்கிறாங்க. பார்ட்னர் ஏ, கிரேட் ஐ woke up at 7:30 AM too. நான் வந்துட்டு 7:30 AM தான் எழுந்திரிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் வித் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியோட நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன், காலைல சாப்பாடு சாப்பிடுவேன். மேபி செர்னால் ஆர் பேன்கேக்ஸ். நான் செர்னால் சாப்பிடுவேன் இல்லைனா பேன்கேக் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. டூ யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஸ்கூல். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா காலை சாப்பாடு சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. பார்ட்னர் பி சொல்கிறாங்க. ஐ ஆல்வேஸ் ஹாவ் சம் டோஸ்ட், மில்க் அண்ட் ஃப்ரூட் டு கெட் மீ கோயிங். எப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். ஐ ஆல்வேஸ் ஹாவ் சம் டோஸ்ட். எனக்கு எப்பயுமே டோஸ்ட் இருக்கும், இல்லைனா மில்க் இருக்கும், அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் இருக்கும் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் டூ யூ பேக் யுவர் லன்ச் ஆர் டஸ் யுவர் மாம் ஹெல்ப். நீங்கள் வந்துட்டு உங்களோட லன்ச்சை நீங்களே பேக் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் மம்மி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் லன்ச் பேக்கை பேக் பண்ணுறதுக்கு. பார்ட்னர் ஏ சொல்கிறாங்க. மை மாம் பேக்ஸ் மை லன்ச் மோஸ்ட் டேஸ். எங்கள் அம்மா தான் வந்துட்டு என்னோடய லன்ச் பேக்கை பேக் பண்ணுவாங்க. எப்பயுமே எங்கள் மம்மி தான் பேக் பண்ணுவாங்க. சில நேரத்துக்கு தான் நான் வந்துட்டு என்னோடய லன்ச் பேக்கை பேக் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் ஐ கெட் டு பிக் அ சாண்ட்விச் ஆர் அ ஃபன் ஸ்நாக்ஸ் டு பிரிங். வாட் அபவுட் யூ. சில நேரத்துக்கு நான் வந்துட்டு சாண்ட்விச் சாப்பிடுவேன், இல்லைனா சும்மா சாதாரண ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன் ஸ்கூலுக்கு. உன்னைய பார்த்து என்ன அப்படின்னு பார்ட்னர் பியை கேட்குறாங்க. பார்ட்னர் பி சொல்கிறாங்க. மை மாம் பேக்ஸ் மை லன்ச் டூர். என்னோடய அம்மா தான் வந்துட்டு என்னோடய லன்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது பேக் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஷி ஆல்வேஸ் ரைட்ஸ் மீ அ க்யூட் லிட்டில் நோட் டு ஃபைண்ட் இன்சைட். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு க்யூட்டான லிட்டில் நோட் இருக்குல்ல, ஒரு பேப்பர், ஸ்மால் சைஸ் பேப்பரில் வந்துட்டு எனக்கு எழுதி தருவாங்க. கொஞ்சம் எழுத்துக்கெல்லாம் எழுதி தருவாங்க.
இந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் எழுதி தருவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன் அட் ஸ்கூல்? சரி, அப்போ ஸ்கூல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட்னர் ஏன் சொல்லுவாங்க, டியூரிங் ஸ்கூல் ஹவர்ஸ். சரி, ஸ்கூல் ஹவர்ஸில் வி ஹேவ் ஃபன் கிளாஸஸ். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன் கிளாஸஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரீடிங் போகும், ரைட்டிங், மேத்து, வி டூ ஆர்ட்டு பண்ணுவோம், சிங் சாங்ஸ்னால் பாட்டு பாடுறது, ப்ளே கேம்ஸ் அட் ரெசஸ், அரேஞ்ச்மெண்ட் பீரியடில் நாங்கள் வந்துட்டு கேம்ஸ் விளாடுவோம். யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு பார்ட்னர் பிகிட்ட கேட்குறாங்க. பார்ட்னர் பி சொல்கிறாங்க, ஐ லவ் ரீடிங் டைம். எனக்கு ரீடிங் டைம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. வி கெட் டு ஹியர் ஸ்டோரிஸ் அண்ட் லேர்ன் நியூ வேர்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு ஸ்டோரிஸை கேட்போம், அதே மாதிரி நியூ வேர்ட்ஸும் நாங்கள் கற்றுப்போம் அப்படி சொல்கிறாங்க. வாட் அபவுட் யூ அப்படின்னு பார்ட்னர் ஏவை கேட்குறாங்க. கண்டினியூ கான்வர்சேஷன் டிஸ்கஸிங் ஃபேவரட் கிளாஸஸ், லஞ்ச் பிரேக், ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா. பார்ட்னர் ஏ சொல்கிறாங்க, ஆஃப்டர் ஸ்கூல் வாட் டு யூ டைப்பிக்கலி டூ அப்படி கேட்குறாங்க. நீ ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன மோஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. பார்ட்னர் பி சொல்கிறாங்க, வென் ஐ கெட் ஹோம் ஐ ஹாவ் அ ஸ்நாக்ஸ் லைக் குக்கீஸ் ஆர் ஃப்ரூட். நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸு எப்படின்னா குக்கீஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் ஐ மைட் ப்ளே வித் மை டாய்ஸ் ஆர் வாட்ச் அ லிட்டில் டிவி பிஃபோர் ஸ்டார்டிங் மை ஹோம் ஒர்க். நான் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய பொம்மையை வச்சு விளையாடுவேன், அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் அப்படி சொல்கிறான். பார்ட்னர் பி, டூ யூ ஹாவ் எனி ஹோம் ஒர்க் டு டூ ஆஃப்டர் ஸ்கூல்? வீட்டுக்கு வந்தோடனே ஸ்கூல் முடித்தோடனே உனக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் இருக்குமா அப்படி கேட்குறாங்க. பார்ட்னர் ஏன் சொல்கிறாங்க, எப் ஐ யூஸ்வலி ஹாவ் சம் ரீடிங் ஆர் மேத்ஸ் ப்ராப்ளம் டு. எனக்கு வந்துட்டு நான் ரீட் பண்ணுவேன், அப்படின்னா மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க சொல்லலாம். சம்டைம்ஸ் மை டீச்சர் லெட் அஸ் டேக் தெம் ஹோம் டு ஃபினிஷ். சில நேரத்துக்கு எங்கள் மேம் வந்துட்டு வீட்டுக்கு ஹோம் ஒர்க் தருவாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க, வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ஈவினிங் டைமில் ஐ மைட் ஹெல்ப் செட் த டேபிள் ஃபார் டின்னர் ஆர் ப்ளே அவுட் சைட் வித் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்துக்கு நான் வந்துட்டு நைட் சாப்பிட்றதுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணுவேன், இல்லைனா வெளியே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன்னு சொல்கிறாங்க. வாட் டூ யூ டூ இன் தி ஈவினிங் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் சொல்லணும். யூ மே யூஸ் த ஃபாலோயிங் க்ளூஸ். கீழே கொடுத்துருக்காங்க இந்த க்ளூஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படி சொல்கிறாங்க. எவ்ரிடே ஐ, இந்த இடத்துல என்னென்னா வேக் எழுதுனா, இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இருக்குது பி ஆப்ஷனுக்கு. எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 5 AM in the morning. அப்புறம் தென் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் கோ டு த பாத்ரூம். ஆஃப்டர் தட் ஐ டேக் பாத் அண்ட் ட்ரெஸ் அப் ஃபார் ஸ்கூல். ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஐ கோ டு த ஸ்கூல். இந்த இடத்துல இங்கே டேஷ் போட்டிருக்கோம், அது ஃபுல்லாக ஆன்சர், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், மை mother takes me to school. I have a lunch break at 7:30 PM. எங்கள் மம்மி வந்துட்டு என்னைய ஸ்கூலில் போய் விடுவாங்க. ஐ ஹாவ் அ லன்ச் பிரேக் அட் 7:30 PM. எனக்கு வந்து 7:30 PM அப்போ எனக்கு லன்ச் பிரேக் இருக்கும். ஆஃப்டர் 4 கிளாஸஸ்க்கு அப்புறம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட் செகண்ட் பீரியட் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஐ ப்ளே கேம்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் ரெசஸ். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், எப்போனா அரேஞ்ச்மெண்ட் பீரியடில் விளையாடுவேன். ஸ்கூல் எண்ட்ஸ் அட் 1:30 PM. ஸ்கூல் வந்துட்டு 1:30 PM அப்போ விட்டுருவாங்க. அண்ட் மை மதர் பிக்ஸ் மீ அப். அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஃபஸ்ட் ஐ புட் ஸ்கூல் பேக் அவே. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக்கை சைடில் வச்சுருவேன். சேஞ்ச் க்ளோத்ஸ். அப்புறம் என்னோடய கிளாத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவேன், ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து வேறு ட்ரெஸ்க்கு மாறுவேன். வாஷ் ஹேண்ட்ஸ், என்னோடய ஹேண்டை கழுவுவேன். ஹாவ் லன்ச் வித் மாம், என்னோடய மம்மி கூட வந்துட்டு நான் லன்ச் சாப்பிடுவேன். சேட் அபவுட் ஸ்கூல், எங்கள் மம்மிக்கிட்ட வந்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா அப்படி சொல்லுவேன். வித் டாய்ஸ் ஆர் வாட்ச் டிவி, நான் வந்துட்டு ப்ளே வித் டாய்ஸ்னால் டாய்ஸ் கூட விளையாடுவேன், அப்படி நான் டிவி பார்ப்பேன். ஸ்டார்ட் ஹோம் ஒர்க், அப்புறம் ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஈவினிங் அவுட்டோர் கேம்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்கில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் விளையாடுவேன். ஃபேமிலி டின்னர் அட் 8 PM. 8 PM அப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு எங்கள் அப்பா கூட பேசுவேன், அப்புறம் நாங்கள் தூங்கிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு லுக் அட் த பிக்சர், இந்த பிக்சரை பாருங்கள். தே ஷோ அ ஸ்டோரி ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. பீஜன் அண்ட் அன் ஆண்ட், ஒரு பீஜானும் அப்புறம் ஆண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. பட்
த பிக்சர்ஸ் ஆர் ஜம்பிள்ட் அப். ஆனால் அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப மாற்றி மாற்றி இருக்குது. நம்பர் தெம் டு கெட் த கரெக்ட். 1 2 3 அந்த மாதிரி நம்பர் போடுங்க கரெக்டான ஆர்டரில் வர்றதுக்கு, கரெக்டான ஸ்டோரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த புறா பார்க்குதுல, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன். அந்த ஆண்ட் வந்துட்டு தண்ணியில் நீந்து ஸ்விம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குல, அது நம்பர் 2. அப்புறம் அந்த டவ்வும் அப்புறம் அந்த ஆண்ட் பார்க்குறதுல, அது வந்துட்டு 3rd ஒன். ஆண்ட் வந்துட்டு அந்த இலையிலால் வருது 4th ஒன். 5th வந்து நான் ஹண்டர் வந்துட்டு அந்த புறாவை சுட ட்ரை பண்ணுது. 6th ஒன் வந்துட்டு அந்த புறாவும் அந்த ஆண்ட்டும் திரும்பி பேசிக்கிறதா 6th ஒன். Now fill in the blanks using the words in the box to complete the story. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா ஒயிட் கலர் பாக்ஸில் லீஃப், ஃப்ளூ, பிரான்ச், கிளைம், ஃபெல், ஸ்ட்ரீம், ஹண்டர் கொடுத்துருக்காங்களே, அதை வந்துட்டு நம்ம டேஷாக கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே ஃபில் பண்ணணும் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டோரி வரதுக்கு. டவ் வாஸ் ரெஸ்டிங் ஆன் அ என்ன வரும், பிரான்ச் வரும். ஆஃப் அ ட்ரீ நியர் அ ஸ்ட்ரீம்னா அப்பயே சொன்னேன், ஓடைன்னு சொன்னேன். அப்புறம் அண்ட் ஆண்ட் ஃபெல்னா உழுகிறது, இன்டு த ஸ்ட்ரீம் அண்ட் க்ரைட் ஃபார் ஹெல்ப். அப்புறம் வந்துட்டு அந்த ஆண்ட் அந்த ஸ்ட்ரீம்குள்ளே விழுந்து ரொம்ப அழுதுச்சு ஹெல்ப்புக்காக. இந்த டவ் ட்ராப்டு லீஃப், டவ் வந்துட்டு ஒரு லீஃபை பிச்சு அந்த ஸ்ட்ரீமில் போட்டுச்சு. இன்டு த ஸ்ட்ரீம். த ஆண்ட் கிளைம்டு, அப்புறம் அந்த ஆண்ட் வந்துட்டு அந்த இலையில உட்காந்துச்சு, ஏறினுச்சு. ஆன் த லீஃப், அந்த லீஃபில் ஏறினுச்சு. அண்ட் லேண்டட் சேஃப்லி, அப்புறம் சேஃபாக கரையில் ஒதுங்கிடுச்சு. அனதர் டே த ஆண்ட் சா ஹண்டர், அப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு ஹண்டர், அந்த ஆண்ட் வந்துட்டு ஹண்டரை பார்க்குது. எய்மிங் அட் த டவ், அந்த ஹண்டர் வந்துட்டு கரெக்டாக அந்த ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு டவ், அதில் வந்துட்டு எய்ம் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஷீ குவிக்லி கிளைம்ட் அப் அண்ட் பைட் த ஹண்டர்ஸ் ஹேண்ட். அந்த ஆண்ட் இருக்கால, அவள் வந்துட்டு குடுகுடுன்னு போயிட்டு அந்த ஹண்டரோட கையில் உட்காந்து கடிக்க ஆரம்பித்தான். த டவ் ஃப்ளூ அவே அன்ஹர்ட், அந்த டவ் வந்துட்டு அடிப்படாமல் பறந்துருச்சு. அந்த ஹண்டர் வந்துட்டு சுடல அப்படி சொல்கிறாங்க. அன்ஹார்ட்னா லுக் அட் திஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த லெசன், இந்த சென்டென்ஸை பாருங்கள் லெசனில் அப்படி சொல்கிறாங்க. கேன் திஸ் பப்பி ஸ்டே வித் த ஸ்மா அப்படின்னா யார் கேட்குறான், பாதல் கேட்குறான். எஸ் பெட்டர் பட் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் த பப்பி அப்படி சொல்கிறாங்க. ஓகே பெட்டர், இப்போ நீ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும், இந்த பப்பியை நீ பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஆட் ஏ கொஸ்டின் மார்க் சொல்கிறாங்க. ஆர் ஏ ஃபார் டாட் சொல்கிறாங்க. டு த ஃபாலோயிங், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது எது கொஸ்டின், எது வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் போடணும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி வாங்க போடலாம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது வந்துட்டு கொஸ்டின் கிடையாது, இது வந்துட்டு ஒரு சென்டென்ஸ். இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் வைக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் போடணும். அதுக்கப்புறம் ஐ லைக் டு ஈட் மேங்கோ, அது வந்துட்டு டாட் வைக்கணும். மே ஐ பாரோ யுவர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக், நான் உன்னோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கொஸ்டின் மார்க். பிருந்தா அண்ட் நம்ரதா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பிருந்தாவும் நம்ரதாவும் குட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அது ஃபுல் ஸ்டாப். ஹூஸ் ஷூஸ் ஆர் திஸ், இது யாரோட ஷூ, அது வந்துட்டு கொஸ்டின் மார்க். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களோட கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்காத க்ரீன் டிஷர்ட், அவள் சொல்கிறா, நமஸ்தே ஐ எம் ஆனந்தி, நமஸ்தே என் பேர் ஆனந்தின்னு சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறான். நமஸ்தே ஐ எம் ராமு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இது வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு சைடில் இருக்கிறது. ஐ லிவ் இன், ஆனந்தி சொல்கிறா, ஐ லிவ் இன் தமிழ்நாடு. வேர் டூ யூ லிவ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படி கேட்குறாங்க. வேர் டூ யூ லிவ் அப்படின்னு ஆனந்தி கேட்குறான். அதுக்கு ராமு சொல்கிறான், ஐ லிவ் இன் தமிழ்நாடு அப்படி சொல்கிறான். ஐ கோ டு கேவிஎஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ராமு சொல்கிறான், எஸ் ஐ ஸ்டடி இன் தட் ஸ்கூல் டு, நானும் அந்த ஸ்கூல்லே தான் படிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஆனந்தி சொல்கிறா, வாவ் தட் அ கோஇன்சிடென்ஸ்னால் தற்செயலான நிகழ்வு அப்படி சொல்கிறாங்க. ராமு ஐ எம் இன் கிளாஸ் 3, ராமு சொல்கிறான், நான் வந்துட்டு கிளாஸ் 3 படிக்கிறேன். விச் கிளாஸ் ஆர் யூ இன் அப்படின்னு ஆனந்தி கேட்குறான். ஆனந்தி சொல்கிறான், ஐ எம் இன் 5th கிளாஸ் அப்படி சொல்கிறான். ராமு சொல்கிறான், நைஸ் மீட்டிங் யூ, see you in school tomorrow. ஓகே நான் வந்துட்டு உன்னோட ஸ்கூலில் பார்க்குறேன் நாளைக்கு அப்படி சொல்கிறாங்க.
லுக் அட் திஸ் பிக்சர் பிலோ. இந்த கீழே இருக்கிற பிக்சரை பாருங்கள். இட் ஷோஸ் 3 children playing. இங்கே 3 children விளையாண்டுருக்கிறது காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. would you like to add anything to this picture? இந்த பிக்சர் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ண ஆசைப்பட்றீங்களா? யூஸ் யோர் க்ரையானை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது பிக்சர் ஆட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சன் வரைஞ்சி க்ரோ பறக்கிற மாதிரி வரையலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சீசா இருக்கிற மாதிரி வரையலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, அப்புறம் ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி வரையலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் வரைஞ்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் டு 360 Study Weekend for our effort.